சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரி 90% நிரம்பி கடல் போல் காட்சியளித்து வரும் நிலையில் ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. அதன் ரம்மியமான ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்வதால் உபரிநீர் திறப்பு 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பியது. ஏரி முழு கொள்ளளவை நெருங்கிய நிலையில் உபரிநீர் திறக்கப்பட்டது. மழை நின்றாலும் ஸ்ரீபெரும்புதூர், நேமம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இருந்து ஏரிக்கு தண்ணீர் வந்தவாறு உள்ளது. இதனால் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுப்பதற்காக மழை விட்ட பிறகு ஏரியில் இருந்து அதிக அளவு உபரிநீர் திறந்துவிடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏரியில் 21 அடிக்கு நீர்மட்டத்தை வைத்து கண்காணிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். சென்னையில் மழை வெள்ளத்தால் 5 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மக்கள் கடும் அவதிப்பட்டனர். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதாலும் பூந்தமல்லியில் உள்ள பாரிவாக்கம் ஏரி, அமத்தூரில் உள்ள அயப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரிநீர் திறந்துவிடப்பட்டதாலும் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மதுரவாயல், அடையாளம்பட்டு, நொலம்பூர், பாடிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த வழிகளில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு போலீசாரால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் நாப்பாளையம் மேம்பாலத்தில் பொதுமக்கள் கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர். கனமழையால் நிரம்பிய பூண்டி ஏரியில் இருந்து 2வது நாளாக 16,500 கனஅடி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரிநீர் நாப்பாளையம், மணலி, புதுநகர் சுற்றுப்பகுதிகளை ஒட்டிய கொசஸ்தலை ஆற்றில் செல்வதால் எப்போது வேண்டுமானாலும் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் சூழ்ந்திருந்த நிலையில் தந்தி தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் மழைநீர் உடனடியாக அகற்றப்பட்டது. அலம்பலம் ஊராட்சி உட்பட்ட சுரக்கப்பாளையத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மழைநீர் கால்வாயை தூர்வார வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் தந்தி செய்தி வழியாக கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கால்வாய் தூர்வாரப்பட்டு தேங்கியுள்ள மழைநீர் அகற்றப்பட்டதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இதற்காக தந்தி தொலைக்காட்சிக்கும் மாவட்ட மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் வெள்ள பாதிப்புகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் இருசக்கர வாகனத்தில் சென்று நேரில் பார்வையிட்டார். குமராட்சி சுற்று வட்டாரத்தில் பாதிக்கப்பட்ட செங்கழுநீர் பள்ளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அவர் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உணவு வழங்கி மருத்துவ முகாம்களையும் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஏரி நிரம்பி வெளியேறிய உபரிநீர் விளைநிலங்களை சூழ்ந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மெய்யம்பாளையம் ஈஞ்சநேரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியது. இந்த உபரிநீர் அருகிலுள்ள விளைநிலங்களை சூழ்ந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், வெண்டை உள்ளிட்டவை நீரில் மூழ்கின. ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை பயிர்கள் சேதமடைய காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மறுபுறம் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரிநீரில் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் களையூர் என்ற இடத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடபுத்தூர் கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டை உள்ளதாகவும் தங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறையினர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியலால் 1
கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேறி வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.